சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பெரிய பரலோக பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் பரிந்து பேசுவவர்களாக இருக்கின்றோம். தேவ ஊழியர்களுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் பரிந்து பேசுபவர்களாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் அடிக்கடி உணர்வதில்லை. நம்முடைய பரிந்து பேசும் ஜெபத்திற்காக மற்றவர்கள் எவ்வளவாக சார்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணரவில்லை. எல்லா விசுவாசிகளுக்கும் மிகுந்த உபத்திரவமும் துன்புறுத்தல்கள் மற்றும் சிரமங்கள் நிறைந்த காலம் இனி வரப்போகிறது. சில விசுவாசிகள் இப்போதும் கூட தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கல்லூரிகளில் சேருவதற்கு, வேலைகளை பெறுவதற்கு அல்லது உதவித்தொகைகளை பெறுவதற்கு தடை ஏற்படுவதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒப்புக்கொள்ள வெட்கப்படுகிறார்கள். சிலர் வேதத்தை எடுத்து செல்வதற்கோ அல்லது பொது இடத்தில் ஜெபம் செய்வதற்கோ வெட்கப்படுகிறார்கள். நம்முடைய பரிந்து பேசும் ஜெபத்தால் இப்படிப்பட்டவர்களை நாம் விடுதலையாக்க முடியும். ஜெயம் கொள்பவர்கள் இத்தகைய ஆபத்தில் இருக்கும் ஜனங்களுக்காக பரிந்து பேசும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். நாம் பரிந்து பேச தவறினால் தேவன் மற்றொரு சாட்சி எழுப்ப முடியும். ஆகவே நாம் மற்றவர்களுடன் துன்பப்படுவோம். இந்த வகையில் இப்போது பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளான அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள தேவ ஊழியர்களுக்கும் உடன் விசுவாசிகளுக்கும் மற்றும் தேவ ஜனங்களுக்கும் நம்முடைய பரிந்து பேசும் ஜெபம் மிகவும் அவசியமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக பரிந்து பேசும்படி வெவ்வேறு சபைகளில் உள்ள விசுவாசிகளை கேட்டுக்கொண்டே சென்றான். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 18லிருந்து 20வது வசனம் வரை. நாம் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் பரிந்து பேசும் ஜெபத்தை செய்ய வேண்டும். நமது ஜெபத்தின் மூலம் தேவன் பலரை விடுவித்து வரவிருக்கும் உபத்திரவத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவார். அதே நேரத்தில் நாமும் பலப்படுத்தப்படலாம். தேவ ஊழியர்களுக்காகவும் உடன் விசுவாசிகளுக்காகவும் அங்கும் இங்கும் நாம் சந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபத்தின் பிரசவ வேதனையை உணர்ந்தவர்களாக பாரத்தோடு ஜெபிக்க தேவன் அதற்கான உணர்வை நமக்கு தருவாராக.